ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டினோட கை தான் வெட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் இதெல்லாமே நேற்றே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மடிப்பு பாகம் இருக்கும். இந்த பாகத்தை தான் அப்படியே நம்ம பக்கத்தில் வர மாதிரி இப்படி எடுத்து போட்டுக்கணும். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கீழே மடிச்சடிக்கிறதுனா அடிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கரபாகமாக இருக்குது, அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ கையினோட ஹைட் வந்து அதுக்கு இப்போ 7 அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த அளவு நைட்டினோட கையை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டோம். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்கு மேலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வளைவு போட்டுக்கலாம். அதே மாதிரி உள் வெட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கை கட் பண்ணுறேன். இப்போ உள்வெட்டுக்காக பார்த்தீங்கன்னா கையினோட நல்ல பக்கம் ஒன்றா வச்சுக்கலாம். இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு வளைவு போட்டுக்கலாம். அந்த வளைவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து உள்வெட்டுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஒரு ஜக்கா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி கரெக்டாக இந்த கை எப்படி ரெண்டாக வச்சு மடித்து இந்த சென்டருக்கும் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கை வெட்டுறது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம கை வந்து வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம்.